ادع إلى سبيل ربك بالحكمة والموعظة الحسنة وجادلهم بالتي هي أحسن إن ربك هو أعلم بمن ضل عن سبيله وهو أعلم بالمهتدين. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. கால ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரொப்பி ஜித்னி இல்மா ரொப்பி ஜித்னி இல்மா ரொப்பி ஜித்னி இல்மா. அன்பார்ந்த சகோதரிகளே, இன்றைக்கு நம்மளுடைய தலைப்பு எதை பற்றி அப்படின்னா சோதனை. இவ்வுலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனை. இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே இருக்க தானே செய்யுது. எல்லா நாளும் சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய எந்த ஒரு மனிதரையுமே நம்மளால் பார்க்கவே முடியாது. அவன் எவ்வளோ ஒரு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பலம் உள்ளவனாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு சோதனை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். அப்படிதான் அல்லாஹ் இந்த உலகத்தை படைச்சிருக்கான். இந்த உலகத்தில் எல்லாமே பர்ஃபெக்டாக எல்லாருக்குமே இருக்காது. அதனால தான் இது உலகம். இல்லைன்னா இது சொர்க்கமாக மாறிடும் இல்லையா? ஆனால் இந்த விஷயத்த நம்ம உணரவே மாட்டோம். நமக்கு ஏற்படும் போது அல்லா தாலாத்திட்ட ரொம்ப துவா செய்வோம், ரொம்ப கேட்போம், நச்சரிச்சுக்கிட்டே இருப்போம். யாரெல்லாம் எனக்கு இதை சரி பண்ணிடுறியாலா, அது என்னால் தாங்கவே முடியலையாலான்னு சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் தானே நம்ம வாழ்கிறோம். அல்லாஹ் தாலா இந்த உலகத்தை சோதனைக்கான களமாக படைச்சிருக்கான். அதை நம்ம உணரணும் இன்ஷா அல்லாஹ். இதை உணராததுனால இன்றைக்கு நிறைய பேர் எடுக்கக்கூடிய முடிவு மிகவும் மோசமாக இருக்கு. முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வளர்ந்து மரணிக்கும் பொழுது இறை மறுப்பாளராக மரணிக்கக்கூடியவங்களை இன்றைக்கு நம்ம அதிகமாக பார்க்குறோம். எப்படி இறை மறுப்பாளராக மரணிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அவர்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்களையும் சோதனைகளையும் சகித்து கொள்ள முடியாமல் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய முஸ்லீம்கள் இன்று அதிகமாகி கொண்டே வருகிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும். அப்போது இந்த மாதிரியான முடிவுகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றாதது தான் காரணம். மார்க்கத்தை சரியாக அறிஞ்சு வச்சுக்காதது தான் காரணம். கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ தெரிஞ்சுக்க தான் இந்த உள்ளம் அமைதி பெறும். இதுக்கு ஒரு சைக்காட்டிஸ்ட் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு மனுஷனுக்கு எப்படிலாம் அவனை சரிப்படுத்தலாம், ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்ந்த மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன், அவனுடைய பொருள் ஒன்று காணா போயிடுது. அது அவனுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள், அது அவனுக்கு ரொம்ப விலை உயர்ந்த ஒரு பொருள். அது காணா போகும்போது அவன் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாயிட்டு வந்தார். அப்போ அவருக்கு நாங்கள் என்ன செஞ்சோம், அவங்க ஒய்ஃப் இந்த இதுலேருந்து அவரால் வெளியிலே வர முடியல அப்படின்னு சொன்னப்போ, நாங்கள் அதை விட சிறந்த ஒரு பொருளை என்ன செஞ்சோம், மறைச்சி வச்சுருங்க, அது ரொம்ப காஸ்ட்லி, இப்போ தொலைஞ்சு போன பொருளை விட அது ரொம்ப காஸ்ட்லி, அந்த பொருளை நீங்கள் ஒழிச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அது மாதிரி அவங்க ஒய்ஃப் செஞ்சாங்க. அதை அவங்க ஒழிச்சு வச்சுட்டாங்க. அதை 2-3 நாளைக்கு அவர் கடந்து ரொம்ப தேடி இன்னும் மன அழுத்தத்தினுடைய உச்சிக்கு போனார். இப்போ அவருக்கு அந்த இப்போ ஃபஸ்ட்டு தொலைஞ்சு போச்சே அதை அவர் மறந்துட்டார். இப்போ அவரோட வாயிலேருந்து என்ன வருது அப்படின்னா, ஃபஸ்ட்டு தொலைஞ்சு போனதாச்சும் பரவாயில்ல, ஆனால் இப்போ தொலைஞ்சு போனது கிடைக்கலன்னா நான் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்னால் தாங்கவே முடியாது, அது அதை விட ரொம்ப முக்கியம், இந்த பொருள் பரவாயில்ல, அது போனது போயிட்டு போகுது, இதுவாச்சும் கிடச்சிடணும்னு நினைக்கிற அளவுக்கு அவருடைய மனநிலை வரும் பொழுது அந்த பொருளை அவங்க மனைவி கொடுக்குறாங்க. டாக்டர் சொல்லி கொடுத்துருக்காரு இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்ட்டு. அது மாதிரி செய்யவும் அவர் அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் வந்துடுறாரு. பாடா கிடச்சிருச்சே, இது மட்டும் கிடைக்கவே இல்லைன்னா நான் அவ்வளோதான், ஃபஸ்ட்டு போன பொருள் போயிட்டு போகுது, அதை விட இதுதான் ரொம்ப முக்கியம், இதுவாச்சும் கிடச்சிச்சேன்னு சொல்லி ரொம்ப மன திருப்தி அடைகிறாரு. இதைத்தான் நம்ம இஸ்லாம் நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த உலகம், இந்த துனியாங்கிறது பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கலாம், விலை மதிப்புள்ளதாக இருக்கலாம், ஆனால் இது மிக மிக அற்பம். அல்லாஹ்வினுடைய பார்வையில் இது மிக 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 மிகவும் அற்பமான ஒன்று. இதை விட அல்லாஹ் தஆலா பகரமாக நமக்கு நாளை மறுமையில் வைத்திருக்கக்கூடிய சொர்க்கம், அதுதான் பிரம்மாண்டமானது. அப்போ இதை தொலைச்சிட்டா பரவாயில்ல, இந்த வாழ்க்கையில் எவ்வளோ சோதனை வந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தாங்கிக்கணும் அப்படிங்கிற அந்த சக்தியை இந்த குர்ஆன் வசனங்கள் நமக்கு கொடுக்குது. அல்லாஹ் தஆலா திருப்பி திருப்பி சொல்கிறான், இது அற்பமானது, இந்த உலகம் நிலையானது அல்ல, இதற்காக உங்களை நான் படைக்கல, உங்களுக்கு இதை விட சூப்பரானதை நான் வச்சுருக்கேன். அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவ்வளவு சோதனைகளை கொடுத்தான். அவங்க வாழ்க்கையில் எவ்வளவு சோதனைகள். நமக்கு இந்த சோதனையெல்லாம் பெருசாக தெரியுதுன்னா, நம்ம ரசூலுடைய வரலாறை எடுத்து படிக்க மாட்டோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறை எடுத்து படித்து பாருங்க, நமக்கு ஏற்படுவதெல்லாம் சோதனையாக நமக்கே சிரிப்பு வந்துடும். இதெல்லாம் ஒரு சோதனையா? ஒரு மனுஷன்கிட்ட போய் கேட்குறேன், எனக்கு ஒரு கார் வாங்கணும்னு ஆசைப்பா, எப்பயாச்சும் அந்த எப்படியாச்சும் அந்த காரை நான் வாங்கிடணும்,
சைக்கிளுக்கே வழி இல்லாதவனை போய் பார்க்க மாட்டோம் நம்ம, அப்படிதானே? அதையெல்லாம் விட்டுருங்க. நமக்கு கீழே உள்ளவங்கள பார்க்கணுமா, முதல்ல போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை எடுத்து படிச்சு பார்ப்போம். அவர்களுக்கு ஏற்படாத துன்பமா? எந்த வகை துன்பத்தை பத்தி பேசணும் உங்களுக்கு சொல்லுங்க. உங்களுக்கு பிள்ளை இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குழந்தைகள் மௌத்தா போன செய்தியை போய் பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவிகளோட எவ்வளவு சண்டை சச்சரவு வந்திருக்கு, அதை அவங்க எவ்வளவு அழகான முறையில் கையாண்டாங்கன்னு போய் பாருங்க. குடும்ப வாழ்க்கையா, அரசியலா, எந்த விஷயத்துல உங்களுக்கு சந்தேகம், எந்த விஷயத்துல நீங்க கஷ்டப்படுறீங்க, எந்த விஷயத்துல உங்களுக்கு மன அழுத்தம், எல்லாத்திற்கும் தீர்வு எதுல இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கே. அல்லாஹ் தஆலா தன்னோட திருமறையில சொல்றானே, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. தன்னுடைய திருமறையில் 33வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. யார்கிட்ட இருக்கு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கு. அல்லாஹ் எல்லா சூதனையும் கொடுத்து எப்படி பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை பாருங்கன்னு அல்லாஹ் தஆலா காட்டுறான். இது யாருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். நம்பிக்கை கொண்டு யார் மறுமையை நம்புறாங்களோ, அல்லாவையும் நம்பி நாளை மறுமை நாளை யார் நம்புறாங்களோ அவங்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை காட்டுறான். அப்போ நமக்கு அவங்களுடைய வரலாறே போதுமானது. வரலாறுகளே சிறந்த வரலாறு யாருடையது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வரலாறு. ஆன்மீகவாதி மட்டுமா? அரசியல்வாதி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறிலேயே இருக்கு. அதுக்கு நாளும் தினம் தினம் நம்ம சிந்திப்போம். எதற்காக? நம்ம வாழ்க்கையை சரியாக வாழ்வதற்காக, மூலியமாக எனக்கும் என் மூலியமாக உங்களுக்கும் நம்ம ஒருவருக்கொருவர் பலப்படுத்தி கொள்வதற்காக தான். ஒரு போனை எடுத்துக்கிட்டோம், அதை அப்படியே சார்ஜ் போடாமையே வச்சாலே அது என்ன ஆயிரும்? சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் இல்லையா? அப்ப அதை போல நம்மளுடைய ஈமானையும் நம்ம தினம் தினம் என்ன செஞ்சுக்கணும்? புதுப்பிச்சுக்கணும். சஹாபாக்கள் எல்லாரும் இல்லையா, அல்லாஹ்வினுடைய குர்ஆன் வசனங்களை ஓதி அவர்களுக்கு ஒருவருக்கொருவர் எத்தி வச்சு கொள்வாங்களாம். அவங்கள மாதிரியா நம்ம இருக்கோம்? சஹாபாக்களுடைய ஈமான் எப்படிப்பட்டது, சஹாபாக்களுடைய தர்மம் எப்படிப்பட்டது, அவர்களோட நம்மளை கம்பேர் பண்ண முடியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடும்பத்தை இழந்து பிள்ளைகள் தொடர்ச்சியாக ஆண் வாரிசுகள் எல்லாம் மௌத்து, எப்படியெல்லாம் சித்திரவதை அனுபவிச்சாங்க. மனைவி அவருக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்களுடைய மரண செய்தி. அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வேற வரல. இப்படி எல்லாம் இருக்கும் போது குறைஷியர்கள் அப்படியே கிண்டல் அடிச்சு கேலி செய்யறாங்க. இவர் ஒரு சந்ததியற்றவர், நஊது பில்லாஹி மின்ஹா. இவர் ஒரு சந்ததியற்றவர், இவர் ஒரு பைத்தியக்காரர், இவர் எப்படிப்பட்டவர்? இவர் ஒரு சூனியக்காரர், இவர் ஒரு கவிதை பாடக்கூடியவர். இதெல்லாம் இவர் கொண்டு வரதெல்லாம் அல்லாஹ் இடத்துல இருந்து வரல, இது ஒரு ஷைத்தான் இடத்துல இருந்து வருது. நஊது பில்லாஹி மின்ஹா. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் சொல்வதிலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கணும். இதை அவர்கள் சொல்றாங்க. இப்படியெல்லாம் சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி. இந்த மாதிரி ஒருத்தர் ஏதாச்சும் சொன்னாலே நம்மளால தாங்கிக்க முடியுமா? ஒட்டுமொத்த நாடும் அவர்களுக்கு எதிராக இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எதிராக இருந்துச்சு. எதையுமே அவங்க பெருசா எடுத்துக்கல. அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வராதது தான் அவங்களுக்கு அதிகபட்சமான துயரம். அல்லாஹ் நம்மளை கைவிட்டுட்டானோன்ற பயத்துல இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் தஆலா இன்னா அக்தைனா கல் கௌசர் ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர்னு இழக்கிறான் வசனத்தை. அதில் என்ன சொல்றான் அந்த வசனத்துல? அழகா ஒரு குழந்தைக்கு ஆறுதல் ஒரு தாய் எப்படி சொல்லுவாளோ அதை விட பன்மடங்கு அன்பார்ந்தவன் இல்லையா அல்லாஹ்? அதனால அவன் அவ்வளவு அழகா சொல்றான், இன்னா அக்தைனா கல்கௌசர். உங்களுக்கு அங்க நம்ம ஒரு பெரிய தடாகத்தை வச்சிருக்கோம். அந்த பரிசு உங்களுக்கு தான். நீங்க இங்க இவ்வளோ துன்பம் அனுபவிக்கிறீங்களே, உங்களுக்காக அங்க ஒரு பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. அல்லாஹ் தஆலா அந்த உலகமே உங்களுக்கு தான். உங்களுக்கு கூடிய சீக்கிரம் வெற்றியை கொடுத்துருவோம், உங்களை எல்லாரும் ஏத்துக்குவாங்கன்றத ஆறுதலா சொல்லல. அது சாதாரண ஆறுதல் தான், அது நிலையான ஆறுதல் இல்லை இல்லையா? அதனால அல்லாஹ் தஆலா எதை சொல்றான் அந்த இடத்துல? உங்களுக்கான வெற்றி அங்க இருக்கு, உங்களுக்கு கௌசர்ன்ற தடாகம் அங்க இருக்கு அப்படிங்கிறத அல்லாஹ் தஆலா ஆறுதலா சொல்றான். அடுத்து என்ன சொல்றான்? ஃபஸல்லி லி ரப்பிக வன்ஹர். உங்கள் இறைவனை வணங்குங்கள், அறுத்து பலி கொடுங்க, உங்க இறைவனுக்காக குர்பான் கொடுங்க, வணங்குங்க, உங்களோட வணக்க வழிபாடுகளை அதிகப்படுத்துங்கன்னு தான் அல்லாஹ் தஆலா சொல்றான். கோமாய் ஐயோ பாவம் நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்க, சோர்ந்து உட்காந்துருங்க, ஒரு ஓரமா உட்காந்து கவலைப்படுங்கன்னு அல்லாஹ் சொல்லல. எனக்கு இன்னும் நீங்க தொழுகையை அதிகப்படுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தொழுகாத தொழுகையா? கால் வீங்க தொழுதாங்களே, அப்படிப்பட்டவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னும் உங்கள் தொழுகையை அதிகப்படுத்துங்க, இன்னும் அல்லாஹ்விற்கு குர்பான் கொடுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னும் கடைசியாக அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனத்தை பாருங்க. அல்லாஹ் எவ்வளவு மிக பெரியவன். என்ன சொல்றான்? இன்ன ஷானியக ஹுவல் அபுத்தர். யார் உங்களை சந்ததியற்றவன் என்று கூறுகிறானோ அவன்தான் சந்ததியற்றவன். வேற யார் நமக்கு ஆறுதல் சொல்லணும்? அல்லாவே சொல்லிட்டான். ஒரு தாய் எப்படி சொல்லுவா? முதல்ல அழுதுகிட்டே ஒரு குழந்தை வந்துச்சுன்னா, இந்த கிஃப்ட் இருக்குது, இந்த பாரு நான் உனக்கு பாரு சாக்லேட் வாங்கி வச்சிருக்கேன், முதல்ல அமைதியாக, உனக்குன்னு ஒரு பொருள் வச்சிருக்கேன் அம்மா, நீ முதல்ல அமைதியாகுன்னு சொல்லுவா. அதுக்கடுத்து என்ன ஆச்சு, சரி சரி விடு விடு, நம்ம இது பண்ணலாம் அது பண்ணலான்னு சமாதானப்படுத்தி கடைசியாக உன்னையவா லூசுன்னு சொன்னா, அவன் தான் லூசு,
நீ கவலைப்படாத, நீ எப்படி ஒரு தாய் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்துவாளோ அதை விட மிகச்சிறந்த முறையில் அல்லாஹு தாலா சமாதானப்படுத்துகிறான் தன்னுடைய இறை தூதரை. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ நமக்கான மன ஆறுதல் குர்ஆனில் இருக்கு. நமக்கான மன ஆறுதல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருக்கு. அதனால இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம மன ஆறுதலை தேடி எங்க போனாலும் நமக்கு கிடைக்காது. நம்மள்ட்ட ஒரு சகோதரி சொல்றாங்க, நல்லா படிச்சு இது பண்ணவங்க தான், இந்த மார்க்க சிந்தனையை விட்டு அவர்கள் தூரம் செல்ல செல்ல அவர்களுடைய வாய்களில் இருந்து வரக்கூடிய வார்த்தையை சிந்திச்சா ரொம்ப வேதனையா இருக்கு. மன அழுத்தம் அவங்களுக்கு தாங்க முடியல, நிறைய சோதனை. அதன் காரணமா அவங்க சொல்றாங்க, ஒரு டாக்டர்கிட்ட போகணும், நல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்க்கணும், கவுன்சிலிங்க்கு போகணும், எனக்கு அந்த மாதிரிலாம் தோணுது, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு சரியா சிந்திக்க முடியல. ரெண்டு இருக்கும். அப்போ நமக்கான எது நமக்கு நிம்மதியை கொடுக்குன்றதே தெரியல. இதுதான் நம்ம மார்க்க சிந்தனை விட்டு விலகி போவதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய விளைவு. அல்லாஹ் காப்பாற்றணும். இதனால தான் நிறைய பேர் சிலருடைய முடிவுகள் மிகவும் மோசமாக இருக்குது. முஸ்லீமாக பிறந்தவர்கள் தூக்கு கயிறை தேடி போவதெல்லாம் இதனால தான். அதனால இந்த உலகம் என்பது சொர்க்கம் கிடையாது சகோதரிகளே. இங்கு சொர்க்கத்தை நாம் அனுபவிப்பதற்காக வரல. சொர்க்கம் என்பது நாளை மறுமையில் அல்லாஹ் நமக்கு கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதற்கான வழிதான் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திற்கும் அல்லாஹுவே போதுமானவன். இது அல்லாவிடத்திலிருந்து வந்தது. எனக்கு அல்லாஹ் நிறைய நன்மையை நாடுகிறான், எனக்கு அல்லாஹ் நன்மையை கொடுப்பான், கண்டிப்பா கொடுப்பான் அப்படின்னு சொல்லி அல்லாவிற்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும். இதை நினைத்து நம்ம நன்றி செலுத்தணும். இந்த சிந்தனையை எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கானே, இந்த ஒரு குர்ஆன் வசனத்தை இன்னைக்கு எனக்கு படிக்க வச்சிருக்கானே. ஒவ்வொரு நாளும் நாம் புது புது விஷயங்களை கத்துக்கிறோம். ஒவ்வொரு குர்ஆன் வசனத்தை அதனுடைய வசன எண்களோடு எத்தனாவது ஆயத்துல எத்தனாவது நம்பர்ல அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட விஷயத்தை சொல்றானே அப்படிங்கிறத முழுசா அறியக்கூடிய வாய்ப்பை நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கானேன்னு நினைச்சு இதுதான் நம்மளுடைய பரிசாக நம்ம நினைக்கணும். இதுவே அல்லாஹ்வினுடைய அருட்கொடை. இப்படி சிந்திக்க நமக்கு நேரம் கொடுத்த வல்ல ரஹ்மானுக்கு நம்ம நன்றி செலுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். அதனால இந்த மார்க்க சிந்தனையை விட்டு தவறி விடாமல் இந்த மார்க்க சிந்தனையோடு நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வல்ல ரஹ்மான் நமக்கு உதவி புரிவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.